காலை கதிரவன் எவரது கட்டளைக்காகவும் காத்திராமல் வானத்தில் தமது உலாவை தொடங்கியிருந்தான். ஆனால் தஞ்சை அரண்மனையில் மட்டும் பதட்டம் பற்றி இருந்தது. அரண்மனை காவலர்கள் எப்போதும் இல்லாத வகையில் விழிப்புடன் வாயில் காத்து நின்றனர். பணியாளர்கள் பரபரப்பை முகத்தில் சூடிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தனர். அரண்மனையின் ஆலோசனை கூடத்தில் ஒற்றர்கள் சிலரும் படை தளபதிகளும் கைகட்டி நின்றனர். தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அரியாசனத்தில் அமர்வது, சிறிது நேரத்தில் எழுந்து நடப்பது, மீண்டும் அரியாசனத்தில் அமர்வது, கண்மூடியபடியே சிந்திப்பது, பின் கண் விழித்து அரண்மனை வாயிலேயே பார்ப்பது என குட்டி போட்ட பூனையை விட கேவலமாக தவித்துக் கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் தஞ்சை அமைச்சர் வருவதை கண்டதும் மன்னன் பிரதாப் சிங் முகத்தில் கவலையின் ரேகைகள் காணாமல் போனது. மன்னன் அருகில் வந்ததும் அமைச்சர் பணிவுடன் வணங்கினார். அவருடைய வணக்கத்திற்கு மறுவணக்கம் கூட தெரிவிக்காமல் ஒற்றர்களும் போர்படை தளபதிகளும் அணிவகுத்து நின்ற பக்கம் தஞ்சை மன்னன் பார்த்தான். அந்த பார்வையின் பொருள் புரிந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். தஞ்சை மன்னனும் அமைச்சரும் தனித்து விடப்பட்டனர். சிவகங்கை சீமையின் செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அமைச்சரே என்று சொல்லி முடிப்பதற்குள் தெரியும் என்று ஒற்றை சொல்லை மட்டும் பணிவோடு உதிர்த்துவிட்டு மீண்டும் அமைதி காத்தார் அமைச்சர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவர் மரண செய்தி வந்ததிலிருந்து எனக்கு தூக்கம் தொலைந்து போய்விட்டது அமைச்சரே என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் சொல்லி முடித்துவிட்டு அமைச்சரின் மீது கவனம் பதித்தான். ஆம் மன்னரே, அந்த துயர செய்தி என்னை தொட்டபோது எனக்கும் சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை. மகத்தான வீரர், களம் பல கண்டவர், வெற்றியை மட்டும் வாழ்வில் தரிசித்து வந்தவர், சிவகங்கை சீமையை உருவாக்கி சிவகங்கை நகரத்தையும் அரண்மனையையும் தோற்றுவித்து மக்களின் மன்னராக பவனி வந்தவர், திருக்கோவில்களுக்கும் திருமடங்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அறக்கொடைகளை அள்ளி வழங்கியவர், நீதி தவறாத நேர்மையாளர், தாம் விண்ணுக்கு செல்லும் வரை நேர்கொள்கையோடு நெஞ்சுரத்தோடு வாழ்ந்து காட்டியவர். அந்த மகத்தான மனிதநேய மன்னருக்கு அவர் மண்ணிலேயே எதிர்ப்பா, அதுவும் மறைந்திருந்து கொல்லும் அளவுக்கா என்று சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரை பற்றி துயரம் கலந்த ஆவேசத்தோடு தஞ்சை அமைச்சர் பேசிக்கொண்டிருந்த போது தஞ்சை மன்னன் பிரதாப் சிங்கின் எக்கால சிரிப்பு எழுந்தது. அதனால் அமைச்சர் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தார். சிரிப்பை நிறுத்திய மன்னன், அமைச்சரே, ஒரே செய்தி நம் இரண்டு உள்ளங்களையும் பாதித்திருக்கிறது. செய்தி ஒன்றுதான், ஆனால் பாதிப்பின் விதம்தான் வேறு வேறு. சசிவர்ண தேவரின் மறைவை கேட்டதும் சிவகங்கை சீமையை எப்போது அபகரிக்கலாம் என்ற எண்ணமே என் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டதால் எனக்கு உறக்கம் இல்லாமல் போயிற்று. ஆனால் அந்த அடுத்த நாட்டு மன்னரின் அகால மரண செய்தி உங்களுக்கு அவர் மீது அனுதாபத்தை விதைத்து விட்டது. பார்த்தீர்களா அமைச்சரே, ஒரு மன்னருக்கும் ஒரு அமைச்சருக்கும் உள்ள வேறுபாட்டை. மீனுக்காக தூண்டில் போடுபவனின் கவனம் முழுவதும் தூண்டில் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர சிக்கப்போகும் மீனை நினைத்து அழுது கொண்டிருக்க கூடாது. நல்ல வேளை தங்களை தனியாக அழைத்து பேசினேன். இல்லையெனில் சற்று நேரத்திற்கு முன் தாங்கள் பேசிய சசிவர்ண தேவரின் புகழ்மொழிகளை கேட்டு மற்றவர்கள் கைகொட்டி சிரித்திருப்பார்கள். நீங்கள் தஞ்சை நாட்டுக்கு அமைச்சரா அல்லது சிவகங்கை சீமையின் அமைச்சரா என்று கூட அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் என்று சற்று கோபத்துடன் தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் பேசி முடித்தான். அந்த பேச்சு அமைச்சரை தலைகுனிய வைத்தது. செத்தவர் வீட்டில் கிடைத்தது மிச்சம் என்று எண்ணுகின்ற மன்னன் இடத்தில் செத்தவர் பற்றி பேசியது தவறுதான். அதுவும் செத்தவரின் சிறப்பு இயல்புகளை சிலாகித்து பேசியது தவறிலும் தவறுதான் என்ற அமைச்சர் தமக்குத்தாமே எண்ணிக்கொண்டார். எண்ணியதை சொல்ல இயலுமா என்ன? அதனால் அமைச்சரின் குனிந்த தலை குனிந்தபடியே இருந்தது. அமைச்சரே, எனது முடிவு இதுதான் என்ற மன்னன் குரல் கேட்டு அமைச்சர் தலை நிமிர்ந்தார். சசிவர்ண தேவர் மறைந்து விட்டார். அவரது மகன் 21 வயது இளைஞன் முத்துவடுகநாதன் சிவகங்கை சீமையின் அரசு பொறுப்பை ஏற்றிருக்கிறான். இதுவே எனது எண்ணம் ஈடேறும் தருணம். உடனடியாக அவர்களுக்கு சொந்தமான அனுமந்தகுடியை நாம் அபகரித்தாக வேண்டும். இது பற்றி விவாதிப்பதற்கோ அல்லது தர்ம நியாயங்களை பற்றி பேசுவதற்கோ இப்போது எனக்கு விருப்பமில்லை.
அனுமந்தகுடியை நமது படை கைப்பற்றி விட்டது என்ற செய்திதான் எனக்கு வர வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதென்றால் தஞ்சைக்கு நீங்கள் அமைச்சராக தொடரலாம். இல்லையெனில் மன்னனின் அடுத்த வார்த்தை வருவதற்கு முன்பு அமைச்சர் முந்திக் கொண்டார். மன்னிக்க வேண்டும் மன்னர் பெருமானே, தங்கள் உள்ளம் அறியாது நான் உளறி கொட்டிவிட்டேன். மன்னிக்க வேண்டும். இதற்கு பதிலாக அனுமன்குடியை கைப்பற்றும் படைக்கு நானே தலைமை ஏற்று செல்கிறேன். அதை முடித்து காட்டிய பின் உங்கள் முகத்தில் விழிக்கிறேன் என்று கூறிவிட்டு தலை வணங்கி மன்னனின் கால்களையும் தொட்டு வணங்கிவிட்டு அமைச்சர் விடைபெற்று சென்றார். அவர் செல்வதையே மன்னர் பிரதாப் சிங் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் வெற்றி புன்னகை மின்னியது. துக்கத்திலிருந்து இன்னும் விடுபடாத சிவகங்கை சீமை. இளவரசர் மன்னராக முடிசூட்டி கொண்ட போதும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத சூழ்நிலை. சிவகங்கை அரண்மனையிலும் ஒரு விதமான வெறுமையே அரசாண்டது. சசிவர்ணத்தேவர் உண்டு உறங்கி மகிழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்று களை இழந்து காட்சி அளித்தன. ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனையின் அத்தாணி மண்டபம். சசிவர்ணத்தேவரின் மனைவியும் முத்துவடுகநாதரின் அன்னையுமான பூதக்கா நாச்சியார் ஏதோ நினைப்பில் அத்தாணி மண்டபத்துக்கு வந்தார். வந்த பின்புதான் கணவர் அமரும் அரியாசனம் காலியாக இருப்பது அவரது கவனத்திற்கு வந்தது. அதில் மன்னர் அமர்ந்திருந்த காட்சிகள் அவர் நினைவுக்கு வந்தது. வாய்விட்டு அழத் தொடங்கிவிட்டார். குரல் கேட்டு ஓடி வந்த முத்துவடுகநாதரும் காரணம் புரிந்து கண் கலங்கினார். இந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த வேலுநாச்சியார் அவர்களை வேறொரு அறைக்கு அழைத்து சென்று, அத்தை, மாமா இல்லாத இப்போதுதான் நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் கண்ணீர் விடுவதைக் கண்டு உங்கள் மகனும் கண்ணீர் வடிக்கிறார். அவர் இப்பொழுது உங்கள் மகன் மட்டுமல்ல, எனக்கு கணவர் மட்டுமல்ல, இந்த சிவகங்கை சீமைக்கு மன்னர். இது நம் அனைவர் கவனத்திலும் இருந்தாக வேண்டும். இல்லையெனில் நாட்டு நலனில் நமது கவனம் பதியாது. இப்படி சொல்வதனால் எனக்கு மாமாவின் மீது பற்று இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். அவரை நினைத்து, அவரது தீரத்தை நினைத்து, சிவகங்கை சீமை மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தை நினைத்து, என் மீது அவர் காட்டிய அன்பை நினைத்து நான் மனதிற்குள் அழுது கொண்டுதான் இருக்கிறேன். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் வாழ நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்தார். வேலுநாச்சியாரின் இந்த கூற்று தனக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டதாக முத்துவடுகநாதர் நினைத்து கொண்டார். இந்த இறுக்கமான சூழ்நிலையில் அங்கு வந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்களை வணங்கி முடித்துவிட்டு ஆலோசனை மண்டபத்துக்கு செல்லலாமே என்றார். பூதக்கா நாச்சியாரை தூக்கம் தழுவியது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஆலோசனை மண்டபத்தை நோக்கி நடக்க முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் பின்தொடர்ந்தனர். ஆலோசனை கூடம். அங்கே ஒற்றன் ஒருவன். அவன் அருகில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், தளபதிகள் அனைவரும் இருந்தனர். அவர்களை பார்த்த பின்புதான் ஒரு முக்கிய செய்திக்காக அமைச்சர் தங்களை அழைத்து வந்திருப்பதை முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் அறிந்தனர். அரியாசனத்தில் முத்துவடுகநாதர் அமர்ந்தார். அனைவரும் வணக்கம் கூறி முடித்தனர். மன்னரே, தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் நமது அனுமந்த குடியை கைப்பற்றி கொண்டான் என்ற செய்தியோடு நமது ஒற்றன் வந்திருக்கிறான் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. முத்துவடுகநாதர் முகத்தில் அதிர்ச்சி. அமைச்சரே தொடர்ந்தார். நம் மன்னர் மறைந்து விட்டார். அதனால் சிவகங்கை சீமையின் சில பகுதிகளை மிக எளிதாக தனதாக்கி கொள்ளலாம் என்று தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் தவறாக முடிவெடுத்து விட்டான். அவன் முடிவு முட்டாள்தனமானது என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு அனுமந்தகுடியை நோக்கி நமது படைகள் அணிவகுக்க வேண்டும். அதற்கான தங்களின் ஆணைக்காக அனைவரும் காத்திருக்கிறோம். இந்த செய்தி ராமநாதபுரத்திற்கு தெரியுமா என்றார் வேலுநாச்சியார். தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அவர்களுடன் கலந்து பேசிவிட்டு நாம் அனுமந்தகுடியை களத்தில் சந்திக்கலாமே என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அமைதியாக இருந்தனர். தளபதிகளில் ஒருவன் மட்டும் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அச்சம் அவன் நாவை அடக்கிவிட்டது. இருப்பினும் அதை புரிந்து கொண்ட மன்னர் முத்துவடுகநாதர், ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள், என்ன தயக்கம், சொல்லுங்கள் என்றார். மன்னர் கொடுத்த தைரியத்தில் தஞ்சை படையை எதிர்கொள்ள ராமநாதபுரத்தின் துணை நமக்கு தேவையா? தனியாக எதிர்கொண்டு அவர்களை தவிடு பொடியாக்கும் தகுதி நம் வீரர்களுக்கு இல்லையா என்றான். தளபதி அவர்களே,
நான் நம் வீரர்களின் வீரத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இது 2 நாட்டின் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ராமநாதபுரத்தில் இருந்து சிவகங்கை சீமை தனியாக பிரிக்கப்பட்ட போது அனுமந்தகுடி 2 நாட்டிற்கும் சொந்தமானது என்றுதான் முடிவு செய்யப்பட்டது. அதுதான் இதுவரையிலும் நடைமுறையிலும் இருந்து வருகிறது. அதனால்தான் அனுமந்தகுடியில் நடந்திருப்பது ராமநாதபுரத்துக்கும் தெரிய வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களோடு நாம் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். அதுவே சரியான அணுகுமுறையாகும். இல்லையெனில் பகை நாட்டோடு நம் பாரம்பரிய நாட்டின் அன்பையும் இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். வள்ளுவ பெருந்தகை சொன்னதை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று அவர் சொல்லியிருப்பது தனிநபருக்கும் பொருந்தும், அரசுகளுக்கும் பொருந்தும். செய்யக்கூடாத செயலை தஞ்சை மன்னன் பிரதாப் சிங் செய்திருக்கிறான். அதனால் அவன் தீங்கை சந்திப்பான். நாம் செய்யக்கூடிய செயலாகிய ராமநாதபுரத்தையும் கலந்து பேசக்கூடிய செயலை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வந்து சேரலாம். அதனால்தான் எனது கருத்தை சொன்னேன். பிறந்த மண்ணின் பாசத்தால் புகுந்த மண்ணை எப்போதும் கலங்கப்படுத்த மாட்டேன் என்பதை அனைவரும் உறுதியாக நம்பலாம் என்றார் வேலுநாச்சியார். அவரது வாத திறமையையும் பிரச்சனையை அணுகுகின்ற பாங்கையும் அதற்கு வள்ளுவரிடமிருந்து மேற்கோள் காட்டும் புழமையையும் கண்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் மற்றவர்களும் வியந்து நின்றனர். மறுநாள் சேதுபதி மன்னரின் வீர தளபதி வெள்ளையன் சேர்வை தலைமையில் ஒரு படை அனுமந்தகுடியை நோக்கி விரைந்தது. அதே வேளையில் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதரின் தலைமையில் மற்றொரு படை அனுமந்தகுடியை நோக்கி பாய்ந்தது.